திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த இலவு காத்த கிளி போல எதிரணியினர் காத்து கிடப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அவர்கள் கவனிப்பதற்கு காரணம், ஏதாவது ஒரு வார்த்தையை திருமாவளவன் தப்பி தவறி விட்டுவிட மாட்டானா? அதை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் உரசலை ஏற்படுத்தி விரிசலை ஏற்படுத்தி பிளவை உண்டாக்க முடியாதா? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முடியாதா என்று இலவு காத்த கிளி போல் காத்து கிடக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்ற வேண்டும். காலூன்ற வேண்டுமானால் திராவிட அரசியல் பலவீனப்பட வேண்டும். திராவிட அரசியல் பலவீனப்பட வேண்டுமானால் திமுகவும் அதிமுகவும் பலவீனமாக வேண்டும். திமுகவும் அதிமுகவும் பலவீனப்பட வேண்டுமானால் ஏற்கனவே அதிமுக ஒரு பலவீனமான நிலையில்தான் இருக்கிறது. அது மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் ஆட்சியில் இருக்கிற திமுக தோழமை கட்சிகளோடு வலுவாக கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. திமுக கூட்டணியில் எந்த பிளவும் ஏற்படவில்லை என்றும் பிளவை ஏற்படுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திமுக கூட்டணி என்று சொல்லுகிற போது நிச்சயமாக இருக்கிற பல கட்சிகளுக்கு பல்வேறு விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனாலும் எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை எதிர்க்க, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க, மதசார்பின்மை பாதுகாக்க ஒரு லட்சிய அடிப்படையில் இந்த கூட்டணி வலுவாகத்தான் இருக்குது. இதில் எந்த பிளவும் ஏற்படலை. அப்படி பிளவை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு முயற்சிக்குதுங்கிறது வேணா இருக்கலாம். ஆனால் அது முயற்சி வெற்றி பெறாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.